இப்போது சசிகலா ஒரு ஃபோர்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். சசிகலா வந்து முக்குளத்தூர் சமுதாயத்தை பேக் பண்ணக்கூடிய ஒரு ஆள். அப்படின்னும்போது அந்த அம்மா வந்து நீங்கள் கட்சிக்குள்ளே அலோவ் பண்ணலன்னா குறைந்தபட்சம் அந்த அம்மா என்ன பண்ணும், ரிட்டாலியேட் பண்ணும். ரிட்டாலியேட் பண்ணுறது வந்து உங்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண முடியாது. ஏன்னா அந்த அம்மாவுக்கு வந்து பிஜேபி ஆதரவு தேவை. கேசஸ் இருக்குது, அந்த அம்மா மேலே கேசஸ் இருக்குது. இவன் மேலே ஃபெரா கேஸ் இருக்குது, காஃபி போசா கேஸ் இருக்குது, சொஃபம்போசா கேஸ் இருக்குது, டிடிவி தினகரன் மேலே. அந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்குது. அதனால் அவங்களால ரியாக்ட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணும் சசிகலா, நீ எனக்கு இதுக்கு மேலே வந்து மந்திரி பதவி வாங்கி அது அவங்க வந்து சம்பாதிக்கணும், பெரிய அளவுக்கு சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், நிற்கணும்லாம் ஆசை இல்லை. ஆனால் மரியாதைன்றது தேவை. இன்னும் ஒரு 3 மாதத்தில் அந்த அம்மா வந்து தேர்தலில் நிற்கிறதுக்கு தண்டனை பெற்றதுனால ஏற்படக்கூடிய 6 வருட தடைன்றது இன்னும் ஒரு 3 மாதத்தில் முடிவடைஞ்சிரும். முடிவடைஞ்சிருச்சுன்னா அந்த அம்மா வந்து தேர்தலில் நிற்கலாம். அந்தளவுக்கு அந்த அம்மா ஸ்டேஜுக்கு வரும். அப்போ மரியாதையை எதிர்பார்க்குற சசிகலா என்ன பண்ணணுன்னா, அந்த அம்மாவை வந்து கரெக்டாக நீங்கள் அக்காமடேட் பண்ணலன்னா, எடப்பாடி அக்காமடேட் பண்ணலன்னா, ஒரு 50 தொகுதியில் அதிமுக தோக்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்க்கும். உள்ளடி வேலை மாதிரி பண்ணும். உள்ளடி வேலை எல்லாத்தையும் பார்க்கும்.